இந்த 4 ராசிக்காரங்க எதிர்காலத்துல அதாவது வயது ஏற ஏற மிக மிக பிரபலமானவங்களா மாறுவாங்க. இதுல உங்க ராசி இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த 12 ராசிக்காரங்கட்டையும் ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கும், திறமைகள் இருக்கும். அவங்களோட திறமைகள் மூலமா அவங்க மிகவும் புகழ்பெற்றவர்களாக தனித்து நிற்பாங்க. ஒரு சிலர் திறமை இருந்தாலும் புகழே கிடைக்காது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. சிலருக்கு மட்டும்தான் வாய்ப்பு கிடைச்சி ரொம்ப புகழ் பெற்றவங்களா மாறுவாங்க. அப்ப அவங்க கூட இருக்கிறது அந்த அதிர்ஷ்டமும் அவங்க பிறந்த கிரக சூழ்நிலையும் அந்த ராசியும் தான் அவங்களுக்கு காரணம். இதுல சில ராசிக்காரங்க மட்டும் உலகத்துல மிக பிரபலமான ராசிகளாக இருப்பாங்க. இந்த பதிவுல உலகத்துல மிகவும் புகழ் பெற்றவர்களாக மாறக்கூடிய ராசிகள் யாரு, அவங்க எந்த விஷயங்களால அவங்க அனைவராலும் ஈர்க்கப்படுகிறார்கள் அப்படிங்கறதெல்லாம் விளக்கமா தெரிஞ்சுக்கலாம். இதுல மொதல் ராசி சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்காரங்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு கவர்ச்சியான ஆளுமை இருக்கும். நல்ல ஒரு பர்சனாலிட்டி. எந்த வேலையில இருந்தாலும் சரி அந்த வேலைக்குரிய அந்த பர்சனாலிட்டி அவங்ககிட்ட இருக்கும். இயல்பான தலைமைத்துவ குணங்கள் இருக்கும். ஒரு கம்பெனில வேலை செய்யறாங்கன்னா அதுல மேனேஜர் போஸ்டிங்ல இருக்கிறதுக்குரிய அத்தனை குவாலிஃபிகேஷனும் பர்சனாலிட்டியும் குணங்களும் இவங்க கிட்ட இருக்கும். சூரியனால ஆளப்படக்கூடிய ராசி இல்லையா, அதனால தலைமைத்துவ பண்பு இயல்பிலேயே இருக்கும். சிம்ம ராசிக்காரங்க நம்பிக்கையோடு எந்த வேலை செஞ்சாலும் செய்வாங்க. என்னால முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட செய்வாங்க. லட்சியம் மிக்கவர்கள். எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையில நம்பர் 1 பொசிஷனுக்கு வரணும், கம்பெனியை நம்பர் 1 ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுலையும் ஒரு லட்சியத்தோட செயல்படுவாங்க. உற்சாகம் கொண்டவர்கள். அப்படியே ஏண்டா செய்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்பு இல்லாம எந்த வேலை செஞ்சாலும் உற்சாகத்தோட செயல்படுவாங்க. பெரும்பாலும் மக்களை தங்களோட வசீகர ஆற்றலால ஈர்க்கிறாங்க. அவர்கள் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் திறன் இவங்க கிட்ட பிறவியிலேயே இருக்கு. இது அவர்களை மிகவும் பிரபலமான ராசிகள்ல ஒன்றாக மாற்றுகிறது. சிம்ம ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா நல்ல தாராள மனசா இருப்பாங்க. எப்பவும் அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்னு கேட்டாங்கன்னா உதவிக்கரம் நீட்ட தயாரா இருப்பாங்க. பெத்தவங்களா இருந்தாலும் சரி, மத்தவங்களா இருந்தாலும் சரி, யாருக்கா இருந்தாலும் இவங்க தாராளமா யாருக்கும் செலவு பண்ணுவாங்க. தங்கள் நண்பர்களுக்கும் அன்புக்குரியவர்களுக்கும் ரொம்ப விசுவாசமா இருப்பாங்க. எந்த வேலை செஞ்சாலும் தைரியமா செய்வாங்க. இவங்க கிட்ட கிரியேட்டிவிட்டி மைண்ட் இருக்கும். இந்த படைப்பாற்றல் பிறவியிலேயே இவங்க கிட்ட இருக்கிறதுனால எந்த தொழில் செஞ்சாலும் அதுல மிக அற்புதமா செஞ்சு அதுல நல்ல பேர் வாங்குவாங்க. பொழுதுபோக்குக்காக நிறைய செலவு செய்வாங்க. வாழ்க்கைய அனுபவிச்சு வாழணும் அப்படிங்கறதுக்காக சில ஆடம்பர செலவுகளும் செய்வாங்க. உங்க வாழ்க்கையில சிம்ம ராசிக்காரர்கள் ஒருவர் இருந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய எனர்ஜி, அந்த துடிப்பான ஆற்றல், உற்சாகம் இதெல்லாம் அவங்க இருக்கும் இடத்தை எப்படி ஒளிரச் செய்கிறதோ அதுபோல உங்களுக்கும் அது கிடைக்கிற மாதிரி இருக்கும். இதுல சொல்லப்பட்டுள்ள தகவல்கள் அனைத்தும் 90% சரியாக இருக்கும். சில இது அதற்கு விதிவிலக்காக இருக்கலாம். உங்க இது சரியானதா இருக்கா இல்ல ஆப்போசிட்டா இருக்கா அப்படிங்கறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அடுத்தது விருச்சிக ராசி. விருச்சிக ராசி பாத்தீங்கன்னா ஒரு மர்மமான ஆசாமி. இந்த ராசிக்காரங்க செவ்வாயால ஆளப்படும் கூடிய ஒரு ராசி. இவர்கள் உணர்ச்சியின் ஆழத்தையும் உள்ளுணர்வின் தீவிர உணர்வையும் கொண்டுள்ளனர். அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா இவங்க மார்க் அதிகமா வாங்குறாங்க, 100க்கு 100 வாங்குறாங்கன்னா அதுக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டு குதிச்சு ஆர்ப்பாட்டமும் பண்ண மாட்டாங்க. ரொம்ப மார்க் கம்மியா வாங்குறாங்க, ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னாலும் அதுக்காகவும் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு மூலையில உட்காரக்கூடிய ஆளும் கிடையாது. இவங்களை புரிந்து கொள்ளவே முடியாது. உணர்ச்சியோட ஆழம் அதிகமா இருக்கும். அதை அப்படியே வெளிப்படுத்தி கொள்ள மாட்டாங்க. இந்த ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் புதிரானவர்களாக தான் இருப்பாங்க. மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு காந்த வசீகரத்தோட காணப்படுவார்கள். இவர்களின் உறுதியும் திறமையும் அவர்களை சக்தி வாய்ந்த கூட்டாளிகளாகவும் வலிமையான எதிரிகளாகவும் மாற்றுகின்றன. இந்த ராசிக்காரங்க மிகவும் பிரபலமான ராசியா இருக்கிறதுக்கான காரணங்கள்ல இதுவும் ஒண்ணு. இவர்களின் சூழலுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளும் திறன் இவங்க கிட்ட இருக்கும். எந்த சூழல் வந்தாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. வாழ்க்கையில பயந்து எதையும் பின்வாங்க மாட்டாங்க. எந்த செயல்லையும் எந்த வேலையிலையும் தன்னம்பிக்கையோட தைரியத்தோட செயல்படுவாங்க. அடுத்தது தனுசு. இந்த தனுசு ராசிக்காரர்கள் வியாழனால் ஆளப்படக்கூடிய ராசி. இவர்களும் ரொம்ப துணிச்சலானவங்க, நம்பிக்கையானவங்க. நம்ம ஏதாவது ஒண்ணு இவங்களை நம்பி சொல்லலாம், இவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க. சுதந்திரமான மனநிலை கொண்டவர்கள். இந்த ராசிக்காரர்களுக்கு அறிவு தாகமும் புதிய விஷயங்களை ஆராய்வதிலும் ஆர்வமாக இருப்பாங்க. அவங்க கிட்ட நல்ல எல்லையில்லாத உற்சாகம் இருக்கும். வாழ்க்கை பற்றிய நேர்மறையான கண்ணோட்டத்திற்காக இவங்க அறியப்படுவாங்க. ரொம்ப நல்லவங்க அப்படின்னா இந்த தனுசு ராசிக்காரர்களை சொல்லலாம். இவங்க குடும்பத்திற்காக உழைத்து அவங்களுக்காகவே வாழக்கூடிய ராசி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். இந்த ராசிக்காரர்கள் இயற்கையாகவே பயண விரும்பிகள், தத்துவவாதிகள் அப்படின்னா இவங்கள தான் சொல்லணும். இவங்க எப்பொழுதும் புதிய புதிய அனுபவங்களை தேடுவாங்க. இவங்க நேர்மறையும் விசுவாசமும் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய சிறந்த குணங்களாகும். இவங்க கிட்ட இருக்கக்கூடிய நகைச்சுவை உணர்வால சுத்தி இருக்கிறவங்களும் சந்தோஷம் அடைவாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல ராசிகள்ல ஒண்ணு இந்த தனுசு ராசியை சொல்லலாம். மற்றவர்களுக்கு உதவி புரியணும் அப்படிங்கிற எண்ணம் இயல்பாகவே இவங்க கிட்ட இருக்கும். இந்த ராசிக்காரங்க வயது ஏற ஏற சிறு வயதுல கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையோட பிற்பகுதியில எதிர்காலத்துல மிகவும் பிரபலமானவர்களாக
தொழிலையும் அந்தஸ்துலையும் எல்லா இதுலையும் சிறந்தவர்களாக மாறுவாங்க. அடுத்தது மகர ராசி. மகர ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எந்த வேலை செஞ்சாலும் சரி அதுல பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஒழுக்கம் அப்படிங்கிறது எதுலையுமே அவங்க எதிர்பார்ப்பாங்க. எந்த வேலையிலையும் ஒரு லட்சியத்தோட செயல்படுவாங்க. நம்ம இதுல இந்த மாதிரி அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோல் வச்சுக்கிட்டு அதை நோக்கி போவாங்க. யதார்த்த மனப்பான்மை கொண்டவர்கள். வாழ்க்கையில எத்தனை கஷ்டம் வந்தாலும், யார் இவங்க மனதை புண்படுத்தினாலும், யார் இவங்க கிட்ட ஆறுதலா பேசினாலும், அதாவது நடிச்சாலும் அதுல இருக்கக்கூடிய யதார்த்தங்களை பார்த்து இது இப்படித்தான் அப்படின்னு எதையும் ஏற்றுக்கொண்டு போவாங்க. இது சனி பகவானால ஆளப்படக்கூடிய ராசி இல்லையா, அதனால நேர்மை அப்படின்னா இவங்க தான் அப்படின்னு சொல்லலாம். வலுவான பொறுப்புணர்வு கொண்டவங்க, அயராத உழைப்பு இருக்கக்கூடியவர்கள். மகர ராசிக்காரங்க விடாமுயற்சியோடு எந்த வேலை செஞ்சாலும் அதுல தங்களோட இலக்குகளை எவ்வளவு காலம் கடந்தாலும் அதை அடைவதற்காக போராடுவாங்க. அவர்களோட உறுதியும் நம்பகத்தன்மையும் அவர்களை மிகவும் மதிக்கப்படும் ராசியில ஒன்னாவ ஆக்குது. மகர ராசிக்காரங்க சிறந்த திட்டமிடுபவர்கள். எந்த வேலை செஞ்சாலும் அதுல இதை இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு பிளான் பண்ணி அதை செய்வாங்க. இவங்க குடும்பத்துக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவங்க. இவங்க தாராள மனப்பான்மை கொண்டவர்கள். யாராவது ஏதாவது ஹெல்ப்னு கேட்டா போதும் உதவிக்கரம் நீட்ட தயாரா இருப்பாங்க. தங்களுடைய நண்பர்களா இருந்தாலும் சரி, உறவினர்களா இருந்தாலும் சரி, பெற்றவர்களா இருந்தாலும் சரி, அவங்க மேல ரொம்ப அன்பு வச்சு அவங்களுக்காக எதையும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்காக ரொம்ப விசுவாசமாகவும் அர்ப்பணிப்பாகவும் செயல்படுவாங்க. அவர்களின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு மற்றும் வலுவான கடமை உணர்வு இவங்களை மற்றவர்களால ஈர்க்கப்பட்டு அவர்கள் நண்பர்களாகவும் கூட்டாளிகளாகவும் மாறுவாங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.